This is Class 10, CBSE, Ncert, The Rise of Nationalism in Europe, 1848, The Revolution of the Liberals, Part 11, in Tamil. 1848, The Revolution of the Liberals. 1848ல இந்த லிபரல்ஸ் உடைய புரட்சிகள். ஓகே, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Parallel to the revolts of the poor, unemployed and starving peasants and workers in many European countries in the year 1848, a revolution led by the educated middle classes was underway. 1848ல இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த புவர் பீப்புள், இந்த ஏழைகள், இந்த வேலை இல்லாதவங்க, அன்எம்ப்ளாய்டு பீப்புள்ஸ், ஸ்டார்விங் பெசன்ட்ஸ் அப்படின்னா இந்த பசி பட்டினியோடு இருக்கக்கூடிய பெசன்ட்ஸ், இந்த ஃபுட் ஷார்ட்டேஜினால் பட்டினியோடு இருக்கக்கூடிய இந்த பெசன்ட்ஸ், ஒர்க்கர்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருமே ரிவோல்ட் பண்ணுறாங்க, அதாவது கிளர்ச்சி செய்கிறாங்க, புரட்சி பண்ணுறாங்க. இவங்களுக்கு இணையாக ரெவல்யூஷன் ஒன்று நடக்குது. அது யார் பண்ணுறாங்கன்னா எஜுகேட்டட் மிடில் கிளாஸஸ். யூரோப்பை சேர்ந்த இந்த எஜுகேட்டட் மிடில் கிளாஸஸ் குரூப்ஸும் இவங்களுக்கு இணையாக இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெவல்யூஷன் செய்கிறாங்க, புரட்சி பண்ணுறாங்க. இவங்களுடைய புரட்சி என்ன ஆகுதுன்னா நல்ல வளர்ச்சி அடையுது, முன்னேற்ற பாதையை நோக்கி போகுது. Events of February 1848 in France had brought about the abdication of the monarch and a republic based on universal male suffrage had been proclaimed. நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம இதை பார்த்துட்டோம். பிப்ரவரி மந்தில் 1848 அந்த இயரில் ஃப்ரான்ஸில் புரட்சி நடக்குது, ரெவல்யூஷன் நடக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த மொனார்க், அந்த டைமில் மொனார்க்காக இருந்தவர் யாருன்னா லூயி பிலிப், அவர் அப்டிகேட் ஆகுறாரு. அப்டிகேட் அப்படின்னா பதவியை விட்டு விலகி செல்வது அல்லது பதவியை துறக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃப்ரான்ஸில் ரிப்பப்ளிக் கவர்மெண்ட் ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. ப்ரொக்ளைம்னா அறிவிக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் மேல் சஃப்ரேஜ். விமனுக்கு இன்னும் சஃப்ரேஜ் வரல. சஃப்ரேஜ்னா ரைட் டு ஓட், ஓட்டுரிமை. அது இன்னும் பெண்களுக்கு கொடுக்கல, மேலுக்கு மட்டும்தான். எல்லா மேலுக்கும், அதுவும் இல்லாமல் 21 இயர்ஸ் அபவ் யாருக்கெல்லாம் ஆயிடுச்சோ அவங்க என்ன பண்ணலாம், அபவ் 21 இயர்ஸ் அப்படின்னா அவங்க ஓட்டு போடலாம். அதுவும் மேல் மட்டும்தான், விமன் கிடையாது. இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப் வேர் இண்டிபெண்ட் நேஷன் ஸ்டேட்ஸ் டிட் நாட் yet exist, such as Germany, Italy, Poland, the Austro-Hungarian Empire, men and women of the liberal middle classes combined their demands for constitutionalism with national unification. ஸோ ஃப்ரான்ஸில் மொனார்க் அப்டிகேட் ஆயிடுறாரு, அங்கே ரிப்பப்ளிக் ஆயிடுச்சு, அங்கே ஓட்டுரிமை வந்துடுச்சு மேலுக்கு. அது மூலிமா நியூ கவர்மெண்ட்டும் ஃபார்ம் ஆகுது பேஸ்ட் ஆன் ரிப்பப்ளிக். பட் அதர் யூரோப் கண்ட்ரீஸில் என்னாச்சுன்னா இன்னும் ஒரு நேஷன் ஸ்டேட்டுன்னு ஒன்று உருவாகவே இல்லை. ஒரு யூனிஃபிகேஷனே இன்னும் ஆகலை. அது பலதரப்பட்ட எம்பையரால் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்த. எந்த மாதிரி கண்ட்ரீஸ் அப்படின்னாக்கா ஜெர்மனி, இட்லி, போலண்ட், ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் எல்லாமே ஒரு நேஷன் ஸ்டேட்டாக இன்னும் ஆகலை, இண்டிபெண்ட் ஆகலை. அந்த இடத்த சேர்ந்த இந்த மென்னாக இருக்கட்டும், விமனாக இருக்கட்டும், ஆண்கள் பெண்கள் எல்லாரும், முக்கியமாக இந்த லிபரல் மிடில் கிளாஸ் குரூப் இருக்காங்க இல்லையா, லிபரல்ஸ், அவங்க மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கம்பைண்டாக எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து டிமாண்ட் பண்ணுறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனலிசம் வேணும். கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னாக்கா த கவர்மெண்ட் ஷுட் பி ரன் பை கான்ஸ்டிடியூஷன். ஒரு கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணணும். அதாவது அரசியல் அமைப்பு, அந்த ஃபண்டமெண்டல் லா இருக்கணும், அது பேஸ் பண்ணி தான் அந்த கவர்மெண்ட் ரன் ஆகணும். அதுதான் கான்ஸ்டிடியூஷனலிசம், அரசியல் அமைப்பு. வித் நேஷ்னல் யூனிஃபிகேஷன், அதாவது எல்லா இடமும் இப்போ என்ன ஆகணும், ஒரே டூகெதராக சேரணும், அதை யூனிஃபை ஆகணும். அதல்ல,
ஏன்னா தேசிய ஒருங்கிணைப்பாக ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெர்மனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 கான்ஃபிடரேஷனாக பிரிஞ்சு இருக்குது. இட்டாலி எடுத்துக்கிட்டிங்கன்னா பலதரப்பட்ட எம்பையர்ஸ் வந்துட்டு அங்கே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் ஒரே கண்ட்ரியாக வந்து மாறணும், யூனிஃபை ஆகணும். ஓகே, இதுதான் இவங்களுடைய முக்கியமான டிமாண்டாக இருந்தது. They took advantage of the growing popular unrest to push their demands for the creation of a nation state on parliamentary principles, a constitution, freedom of the press and freedom of association. இங்கே தே அப்படின்றது லிபரல் மிடில் கிளாஸ் குரூப்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாப்புலர் அன்ரெஸ்ட், இந்த புரட்சி, இந்த கன்ஃபியூஷன்ஸ், இது அப்படியே இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் டிஸ்டர்பன்ஸ், ஓகே, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மக்களெல்லாம் வந்து அமைதியின்மையாக அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க இல்லையா, பலதரப்பட்ட மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க, உதிரி வந்து பலதரப்பட்ட ரிவோல்ட்ஸ், ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இது மூலிமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை தனக்கு சாதகமாக, அட்வான்டேஜ்னா சாதகமாக எடுத்துக்கிட்டு இந்த டைமில் இந்த லிபரல் மிடில் கிளாஸஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கோரிக்கைகள் வைக்கிறாங்க, டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. என்னன்னா நேஷன் ஸ்டேட்டுன்னு ஒன்று உருவாகணும். அதுவும் எப்படி உருவாகணும்? ஆன் த பேசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி பிரின்சிபல்ஸ், பாராளுமன்ற பிரின்சிபல்ஸ் மூலியமாக தான் இது உருவாகணும் அப்படின்னு சொல்கிறேன். பார்லிமெண்ட்ரி பிரின்சிபல்ஸ் அப்படின்னாக்கா கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும், ஒரு கண்ட்ரி அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ் இருக்கணும், அதாவது சென்சார்ஷிப் இருக்கக்கூடாது, அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், சங்கம் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு இவங்க வந்து கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இந்த ஜெர்மன் ரீஜியன்ஸ் a large number of political associations whose members were middle class professionals, businessmen and prosperous artisans came together in the city of Frankfurt and decided to vote for an all German National Assembly. இப்போ ஜெர்மன் ரீஜியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ், அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த அரசியல் சங்கங்கள், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று சேர்றாங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மெம்பர்ஸ் யார் அப்படின்னாக்கா அவங்க எல்லாருமே மிடில் கிளாஸை சேர்ந்த மெம்பர்ஸ் தான். அதுவும் மிடில் கிளாஸில் யார் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல்ஸ், பிஸ்னஸ்மென், ப்ராஸ்பரஸ் ஆர்டிசன்ஸ். இங்கே ப்ராஸ்பரஸ் அப்படின்னா நல்ல ரிச், அதாவது வளமான செழிப்பான ஆர்டிசன்ஸ். இவங்க எல்லாருமே என்ன ஆகுறாங்கன்னா ஒன்று சேர்றாங்க. முக்கியமாக இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படின்றது ஜெர்மன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிட்டி. அந்த இடத்துல எல்லாருமே கேதர் ஆகிட்டு இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. தே ஆல் டிசைடட் டு ஓட். ஒரு நேஷ்னல் அசம்பிளி ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது ஆல் ஜெர்மன் நேஷ்னல் அசம்பிளி அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் வந்து ஓட்டு போட்டு சில ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணுறாங்க. On 18th May 1848, 831 elected representatives marched in a festive procession to take their places in the Frankfurt Parliament, convened in the Church of St. Paul. On 18th May 1848ல voting election, அது மூலிமா 831 எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க ஜெர்மன் நேஷ்னல் அசம்பிளிக்கு. இந்த அசம்பிளி என்ன பண்ணுதுன்னாக்கா ஒரு ஃபெஸ்டிவல் பொசஷன் மாதிரி, ஒரு ஊர்வலமாக, ஃபெஸ்டிவல் எல்லாம் வந்துச்சுனாக்கா ஒரு பெரிய ஊர்வலமெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊர்வலமாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்டை வந்து இப்போ உருவாக்கணும். ஸோ எல்லாரும் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா சேர்றாங்க. இந்த ஃப்ராங்க்ஃபர்ட்டில் சர்ச் ஆஃப் செயின்ட் பால் சர்ச்சில் எல்லா மக்களும் ப்ளஸ் இந்த 831 எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாரும் அந்த இடத்துல ஒன்று கூடுறாங்க. தே டிராஃப்டட் எ கான்ஸ்டிடியூஷன் ஃபார் எ ஜெர்மன் நேஷன் டு பி ஹெட்டட் பை எ மொனார்கி சப்ஜெக்ட் டு எ பார்லிமெண்ட். இந்த ஜெர்மன் நேஷனுக்காக ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒன்று அந்த இடத்துல டிராஃப்ட் பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. அதில் என்ன முக்கியமாக வந்துட்டு எழுதுகிறாங்க அப்படின்னாக்கா ஜெர்மனியை சேர்ந்த அந்த மொனார்கியை வந்து
இப்போ பார்லிமெண்ட்டுக்கு சப்ஜெக்டாக கொண்டு வராங்க. அதாவது இனிமே வந்துட்டு பார்லிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் மொனார்கி வந்து செய்யணும். மொனார்கி வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பார்லிமெண்ட். இங்கே சப்ஜெக்ட் அப்படின்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த பார்லிமெண்ட். அப்போ பார்லிமெண்ட் எப்படி நடக்கும்? த்ரூ த கான்ஸ்டிடியூஷன். அப்போ மொனார்கி வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் தான் கீழ்ப்படிந்து நடக்கணும். When the deputies offered the crown on these terms to Friedrich Wilhelm IV, King of Prussia, he rejected it and joined other monarchs to oppose the elected assembly. ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெப்யூட்டிஸ் அப்படின்னா உதவியாளர்கள் இல்லைனாக்கா வந்து பிரதிநிதிகள். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த க்ரௌன் கிட்ட போய் சொல்கிறாங்க. க்ரௌன்னா யார்? மொனார்க். அப்போ அந்த டைமில் வந்து மொனார்க்காக இருந்தவர் பேர் என்னன்னாக்கா ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் IV. இவர் வந்து ப்ருஷியாவை சேர்ந்த ஒரு கிங்கு. அவர்கிட்ட போயிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு ஜெர்மன் நேஷ்னல் அசம்பிளி உருவாக்கிட்டோம். அதில் 831 எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணிட்டோம். நாங்கள் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நீங்கள் இனிமேல் பார்லிமெண்ட்டுக்கு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு இவங்க போய் சொல்கிறாங்க. சொன்னால் அந்த கிங் ஒத்துப்பாரா? உடனே என்ன பண்ணுறார்? ஹீ ரிஜெக்டட் இட். அதை கம்ப்ளீட்டாக இவர் என்ன பண்ணிக்கிறார்? ரெஃப்யூஸ் பண்ணிடுறார், ரிஜெக்ட் பண்ணிடுறார். மொனார்க்ஸோட இவர் சேர்ந்துட்டு இந்த எலெக்டட் அசம்பிளியை இவர் ஆப்போஸ் பண்ணுறாரு, எதிர்க்கிறாரு. While the opposition of the aristocracy and military became stronger, the social basis of parliament eroded. இவரோட சேர்ந்து இந்த மொனார்க்ஸோட சேர்ந்து இந்த அரிஸ்டோக்ராசி அப்படின்னாக்கா ஹையஸ்ட் சோஷியல் கிளாஸ் பீப்புள், அதாவது மேல் வகுப்பினர், அப்படி இல்லைன்னா நொபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவங்களும் இந்த மிலிட்ரி இருக்காங்க இல்லையா, அவங்களும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த நேஷ்னல் அசம்பிளி, ஜெர்மன் நேஷ்னல் அசம்பிளியை ஆப்போஸ் பண்ணுறாங்க. இந்த வில்ஹெல்ம் IV, இந்த அதர் மொனார்க்ஸ் எல்லாருமே என்ன ஆகுதுன்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆகிடுது. இந்த ஆப்போசிஷன் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங் ஆனதுனால இந்த பார்லிமெண்ட் என்ன ஆகுதுன்னா எரோட் ஆகுது. எரோட்னாக்கா டெஸ்ட்ராய் ஆகுது. The parliament was dominated by the middle classes who resisted the demands of workers and artisans and consequently lost their support. ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்துட்டோம், ஜெர்மனியை சேர்ந்த இந்த பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே மிடில் கிளாஸ் மெம்பர்ஸ்ன்னு சொன்னேன். இந்த ஜெர்மன் நேஷ்னல் அசம்பிளியும் உருவாகுனது, அதில் இருக்கக்கூடிய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் மிடில் கிளாஸஸ் பீப்புள்ஸ் தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் இவங்களுடைய டிமாண்ட்ஸை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க. இவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறது இல்லை, இந்த முக்கியமாக இந்த ஒர்க்கர்ஸுக்கும் ஆர்டிசன்ஸுக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இந்த ஒர்க்கர்ஸும் ஆர்டிசன்ஸும் இந்த மிடில் கிளாஸ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த பார்லிமெண்ட்டுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறதில்ல. அதனால் அந்த சப்போர்ட்டும் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் இழக்கிறாங்க. In the end, troops were called in and the assembly was forced to disband. கடைசியில் அந்த மிலிட்ரி ட்ரூப்ஸை வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு கடைசியில் அந்த எலெக்டட் அசம்பிளி இருக்கு இல்லையா, அந்த ஜெர்மன் நேஷ்னல் அசம்பிளி இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்பேண்ட் பண்ணுறாங்க. டிஸ்பேண்ட் அப்படின்னாக்கா கலைக்கப்படுறாங்க. The issue of extending political rights to women was a controversial one within the liberal movement in which large numbers of women had participated actively over the years. முக்கியமாக இந்த விமனுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுக்கறத பற்றி, இந்த இஷ்யூவை பற்றி மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. அதாவது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக தான் வந்து மாறுது. முக்கியமாக இந்த லிபரல் மூமெண்ட்டுக்குள்ளேயே. ஏன்னா விமன் அண்ட் மென் ரெண்டு பேரும் சேர்ந்து தான், இவங்க ரெண்டு பேருமே லிபரல்ஸ், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்துட்டு அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் வேணும், அதுவும் இல்லாமல் நேஷ்னல் யூனிஃபிகேஷன் வேணும், பார்லிமெண்ட்ரி பிரின்சிபல்ஸ் பிரகாரம் எங்களுக்கு வந்து ஒரு நேஷன் ஸ்டேட்டு உருவாகணும் அப்படின்னு சொல்லி இந்த மென் அண்ட் விமன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து போராடுறாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ன்னு வரும்போது இங்கே பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னா ரைட் டு ஓட்,
அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆகக்கூடிய, அதாவது கண்டஸ்டன்ட் போட்டியாளர்கள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உறுப்பினர்கள் ஆகிறதுக்கு இந்த விமனுக்கு வந்துட்டு அந்த ரைட்ஸ் வந்து கொடுக்கறதில்ல. இதனால் என்ன ஆகுதுன்னா கருத்து மாறுபாடு ஆகுது, முக்கியமாக இந்த விமனுடைய மத்தியில். ஏன்னா இவங்க வந்துட்டு இந்த லிபரல் மூமெண்ட்டில் ரொம்ப வருஷமாக வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்ஸ் இவங்க. அப்படி இருந்தும் இவங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படுறதில்ல, கம்ப்ளீட்டாக மறுக்கப்படுது. விமன் ஹேட் ஃபார்ம்டு தேர் ஓன் பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ், founded newspapers and taken part in political meetings and demonstrations. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விமன் பெண்கள் அவங்களாவே என்ன பண்ணுறாங்கன்னா பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது பொலிட்டிக்கல் அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த சங்கங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெண்களுக்கு அப்படின்னு அவங்களே என்ன பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு உருவாக்குறாங்க. அதே மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ், அரசியல் சம்பந்தப்பட்ட மீட்டிங்ஸில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா போராட்டம் இல்லைன்னா ஆர்ப்பாட்டம், இதில் கூட இந்த விமன் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டெஸ்பைட் திஸ் they were denied suffrage rights during the election of the assembly. இவ்வளவு பண்ணியும் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் இந்த ஜெர்மன் நேஷ்னல் அசம்பிளியுடைய எலெக்ஷனில் இவங்களுக்கு அந்த சஃப்ரேஜ் ரைட்ஸ், அதாவது ரைட் டு ஓட், அது வந்து இவங்களுக்கு கொடுக்கறதில்ல, அவங்களுக்கு மறுக்கப்படுது. When the Frankfurt Parliament convened in the Church of St. Paul, women were admitted only as observers to stand in the visitors gallery. இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்டில் எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு அதான் சர்ச் ஆஃப் செயின்ட் பாலில் வந்துட்டு அந்த பார்லிமெண்ட் 831 எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ எல்லாரும் அந்த இடத்துல கூடுறாங்க இல்லையா, சேர்றாங்க. அப்போது விமனும் அந்த இடத்துல வராங்க. ஆனால் விமனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, they were admitted only, அவங்கள அனுமதிக்கிறாங்க. ஆனால் எதுவாக, அப்சர்வர்ஸ். நீங்கள் பின்னாடி இருந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள், அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு பார்வையாளர்களாக தான் இவங்கள வந்து அனுமதிக்கிறாங்க. அப்சர்வர்ஸ் டு ஸ்டாண்ட் இன் த விசிட்டர்ஸ் கேலரி, அந்த விசிட்டர்ஸ் உடைய கேலரி இருக்கும் இல்லையா, பார்வையாளர்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அங்கே போய் நின்றுட்டு ஒரு பார்வையாளர்களாக தான் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு மட்டுமே அந்த சர்ச் ஆஃப் செயின்ட் பால்குள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. Though conservative forces were able to suppress liberal movements in 1848, they could not restore the old order. இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னதான் இந்த லிபரல் மூமெண்ட்ஸுடைய ஆக்டிவிட்டீஸை சப்ரஸ் பண்ணாலும், அடக்குனாலும் இல்லைன்னா ஒடுக்குனாலும் இன் 1848, ஆனால் இவங்களால் அந்த பழைய ஆர்டர், பழைய அந்த ஓல்டு ஆர்டரை வந்து இவங்களால் ரெஸ்டோர் பண்ண முடியல, திருப்பி கொண்டு வர முடியல, பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து பழையபடி இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. Monarchs were beginning to realize that the cycles of revolution and repression could only be ended by granting concessions to the liberal nationalist revolutionaries. இந்த monarchs இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உணர்றாங்க. இந்த ரெவல்யூஷன், சைக்கிள் ஆஃப் ரிவல்யூஷன், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கண்டினியூஸாக ரெவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ரெப்ரெஷன், இந்த அடக்குமுறையும் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு கம்ப்ளீட்டாக எண்டு கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரணும், ஒரு எண்டு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு சில கன்செஷன்ஸ் எல்லாம் வந்து கிராண்ட் பண்ணணும். கன்செஷன்ஸ் அப்படின்னா சில சலுகைகள் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். யாருக்குன்னா இந்த லிபரல் நேஷ்னலிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ், இந்த லிபரல் நேஷ்னலிஸ்ட் புரட்சியாளர்களுக்கு சில கன்செஷன்ஸை நம்ம வந்துட்டு சில சலுகைகளை நம்ம கொடுத்தோம்னா இந்த ரெவல்யூஷனும் இந்த ரெப்ரெஷனுக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஹென்ஸ் இன் த இயர்ஸ் ஆஃப்டர் 1848 the autocratic monarchies of Central and Eastern Europe
began to introduce the changes that had already taken place in Western Europe before 1815. 1815க்கு முன்னாடியே இந்த வெஸ்டர்ன் யூரோப்பில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் அந்த இடத்துல ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. எங்கன்னா வெஸ்டர்ன் யூரோப்பில். இப்போது இந்த 1848க்கு அப்புறம் இந்த சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டோக்ராட்டிக் மொனார்கிஸ், ஆட்டோக்ராட்டிக்னா கம்ப்ளீட் ஆல் த பவர் அண்டர் த மொனார்க், அதுதான் ஆட்டோக்ராட்டிக் மொனார்க். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில சேஞ்சஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சில மாற்றங்களெல்லாம் இவங்க தெரிவிக்கிறாங்க. என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கன்செஷன்ஸ், அதாவது சில சலுகைகளை இப்போ இவங்க சொல்கிறாங்க. என்ன சலுகைகள் அப்படின்னா, thus serfdom and bonded labor were abolished both in the Habsburg dominions and in Russia. ஹப்ஸ்பர்க் எம்பையர் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ், அதுதான் டொமினியன்ஸ், அந்த இடம் ப்ளஸ் ரஷ்யா, இந்த இடத்துல இந்த சர்ஃப்டம் அப்படின்னா இந்த சர்ஃப்ஸ், அதாவது லேண்ட்லார்ட்ஸுடைய லேண்ட்லேயே அவங்க தங்கி அவங்க சொல்கிற வேலையெல்லாம் இவங்க செய்யணும். இந்த சர்ஃப்டம் சிஸ்டமும் இந்த பாண்டட் லேபர், கொத்தடிமைகள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பாண்டட் லேபர். இந்த சிஸ்டமை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணுறாங்க. த ஹப்ஸ்பர்க் ரூலர்ஸ் granted more autonomy to the Hungarians in 1867. 1867ல் இந்த ஹப்ஸ்பர்க் ரூலர்ஸ், இந்த ஹப்ஸ்பர்க் அப்படின்றது எம்பையர் தானே, அந்த ரூலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹங்கேரியன்ஸ், அந்த ஏரியாவை சேர்ந்த மக்களுக்கு அட்டானமி கொடுக்குறாங்க. அட்டானமின்னா தன்னாட்சி முறை, அதாவது செல்ஃப் கவர்மெண்ட், தன்னுடைய ஏரியாவை தாங்களே ரூல் பண்ணக்கூடிய ரைட்ஸ், அதுதான் என்னது அட்டானமி. அது ஹங்கேரியன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. எப்போன்னா 1867. இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட், இந்த சர்ச் ஆஃப் செயின்ட் பால், ஆல் ஜெர்மன் நேஷ்னல் அசம்பிளி, அந்த பார்லிமெண்ட்டுக்காக எல்லாரும் இங்கே ஒன்று கூடுறாங்க. இந்த பிக்சரை பார்த்தாலே நல்லா தெரியும் உங்களுக்கு. பர் லெஃப்ட் கேலரியில் விமன் இங்கே இருக்காங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடு, இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்காங்க பாருங்கள் விமன். இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இதுதான் கேலரி. இந்த கேலரியில் இவங்க கீழே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மேலே இருந்து அப்சர்வ் பண்ணலாம். அதுக்கு மட்டும்தான் இவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலோ பண்ணியிருக்காங்க. இங்கே சென்டரில் ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள். இது என்னதுன்னா ஜெர்மானியா. ஓகே, இது ஒரு அலகோரி, அதாவது ஜெர்மானியா அப்படின்றது ஒரு ஃபீமேல் ஃபிகர், கண்ட்ரியை ஒரு ஃபீமேல், ஓகே, அந்த உருவத்தில் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அலகோரி, அதுதான் ஜெர்மானியா. ஓகே, இப்போ எப்படி நம்ம கண்ட்ரிக்கு மதர்லேண்டுன்னு சொல்கிறோம், மதர்லேண்டை பாரத மாதா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லையா, ஒரு ஃபீமேல் ஃபிகரை வச்சு, அந்த மாதிரி தான் ஜெர்மன் கண்ட்ரியை இந்த ஜெர்மானியா அப்படின்ற இந்த ஃபீமேல் ஃபிகர், ஃபீமேல் இமேஜை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுடைய கண்ட்ரியை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இமேஜ். கீழே சென்டரில் பாருங்கள், இதுதான் 831 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு பெயிண்டிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் த மேக்கிங் ஆஃப் ஜெர்மனி அண்ட் இட்லி இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.